வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக், அப்புறம் மோனோ ஸ்பேம், அந்த மாதிரி எப்படி டைப் பண்ணி உங்களுக்கு ஃபார்மேட்டில் எப்படி நீங்கள் சேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே சேரும். நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு அனுப்பக்கூடிய மெசேஜை ஃபார்மட்டிங்காக அனுப்புறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை போல்டாக அனுப்புறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்க. யாருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய பர்சனல் சேட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார் அப்படிங்கிற லெட்டரை சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மெசேஜை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு போல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். போல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு இந்த டெக்ஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டார் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார் போட்டு க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்டாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற வேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் பிளாக்காக போல்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இட்டாலிக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இட்டாலிக் அப்படின்னா எழுத்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்டாலிக்கு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணணும். அண்டர் ஸ்கோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா இப்போதைக்கு சாம்பிளுக்கு இட்டாலிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இட்டாலிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோரில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வந்துருச்சு. இதை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட்டாலிக், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு சாஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வார்த்தையை கிராஸ் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இப்போ எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே போல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து அடிச்சிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு வார்த்தையாச்சும் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு குறுக்க ஒரு கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா லெட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்லேயே இருக்கும், ஒரே ஹைட் ஒரே வித்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விண்டோஸ் டெர்மினல் இல்லைன்னா கோடிங் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா இது மோனோ ஸ்பேஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட வித்தும் அதோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துமே ஒரே சைஸ்லேயே இருக்கும். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 அப்பாசிட்டிவ்ஸ் கமாஸ் போட்ட மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு திரும்பி அதே போல் 3 அப்பாசிட்டிவ் கமா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதாவது மேலே வரக்கூடிய அப்பாசிட்டிவ் கமாஸை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெசேஜை சென்ட் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரே சைஸு, அதாவது வித்தும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஆப்போசிட்டிவ் கமா மேலே இருக்கிற கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய மெசேஜை டைப் பண்ணிட்டேன். திரும்பி அதே போல் 3 ஆப்போசிட்டிவ் கமா போட்டு அந்த மெசேஜை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கமாக்குள்ளே டைப் பண்ணியிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் இதை நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பேஸ் ஃபார்மேட்டு, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஆகும். நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா போல்டு, இட்டாலிக், ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் மோனோ ஸ்பேஸில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோசியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எங்களோட டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களோட அப்டேட்டுகளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.